கொள்ளு சுண்டல் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 3 டைம் சாப்பிடுங்க. எப்போவுமே எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், உடம்பை குறைக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு கொள்ளு சுண்டல் தான் செய்ய போகிறோங்க. அந்த கொள்ளு பார்த்திங்கன்னா, அதாவது சில மோட்டா உள்ளவங்க, உடம்பு வாடி உள்ளவங்க, அதிகமான கொழுப்பு சத்து உடம்புல உள்ளவங்க இந்த கொள்ளு எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, நன்மை தரக்கூடியது. ஓகேங்களா? அடிக்கடி நீங்கள் வாரத்தில் 2 டைம் 3 டைம் எடுத்திங்கன்னா உடம்புக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்து உடம்பே கட்டான முறையில் சீரான முறையில் செயல்படக்கூடிய நல்ல ஒரு நன்மைகள் நிறைய இருக்குது. அந்த கொள்ளு சுண்டல் தான் செய்வோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், கொள்ளு நல்ல முளப்பு கொட்டிய கொள்ளுங்க. இது நாங்கள் வீட்டில் செய்யலை, வாங்கிட்டு தான் வந்தோம். ஒரு கிளாஸ் 20 ரூபான்னு சொன்னாங்க. 2 கிளாஸ் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா முளைஞ்சி வந்திருக்கு கொள்ளு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், இடித்த பூண்டு, ஒரே ஒரு கத்திரிக்காய் அதை கூட போட்டு வேக வச்சு செய்ய போகிறோம். ஒரு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து, இது சூப்பரான கத்திரிக்காய்னு சொன்னாங்க. சரி, இந்த கத்திரிக்காய் கூட போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த கொள்ளு பூரா இந்த குக்கரில் போட்டு இந்த ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு க்ளீனாக வேக வச்சு எடுத்து க்ளீனாக தாளிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், குக்கரை வச்சாச்சுங்க. அது பார்த்திங்கன்னா கொள்ளு போட்டிருக்கோம், தண்ணி தேவையான ஊற்றிருக்கோம். இந்த ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாச்சுங்க. உப்பு நம்ம தேவையான அளவு மட்டும், அதிகமாக போட தேவையில்லைங்க. சத்தெல்லாம் கூட மடித்து சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வேக வைக்கணுங்க. வேக வச்சு எடுத்து சூப்பராக தாளிச்சிட்டா சுவையான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸான கொள்ளு நம்ம சுண்டல் ரெடி ஆகிடும். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்லாம். நீங்கள் கொள்ளு சாம்பாராக சாப்பிட்டாலும் சரி, கொள்ளு பேட்டு சாப்பிட்டாலும் சரி, இதுமாதிரி வெயிட் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் இந்த கொள்ளு 3 முறை பயன்படுத்தும் போது உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் அத்தையும் வெளியேறி கீழே கொண்டு வந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது. ஓகேங்களா? இந்த கொள்ளு சாப்பிடணும்னா உடம்பே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருங்க. அப்படி ஒரு, அதாவது கொழுத்தவருக்கு கொள்ளை கொடு, இளைத்தவருக்கு எல்லை கொடுன்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. யார் மோட்டாக இருக்காங்களோ, யார் குண்டாக இருக்காங்க, கொழுப்பு சத்து யார் அதிகமாக இருக்கோ அவங்களாம் இந்த கொள்ளை சாப்பிட்லான்னு ஒரு பழமொழியே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த கொள்ளை நீங்கள் அடிக்கடி உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். உடம்பு ஏறணும் அப்படின்றவங்க எள்ளை பயன்படுத்தாது. கொள்ளு 2 இருக்குங்களா? உடம்பு குறைக்கின்றவங்க கொள்ளு பயன்படுத்துங்க. உடம்பு குண்டாகணும், உடம்பு மோட்டாகணும், உடம்பு எதை சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம குக்கரை மூடியை போட்டு 3 விசில் விட்டு க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ போட்டாச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்சுட்டு தாளிச்சிடலாம். கொள்ளு பயிர் 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ இறக்கிட்டு தண்ணி வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த கொள்ளு நல்லா 3 விசில் வேக வச்சு நல்லா வேக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இது தேவையான பொருள் பாருங்கள், ஜீரகம் தாளிக்க, வெங்காயம், கொத்தமல்லி, இது காரத்தை பச்சை மிளகாய் பழுத்தது, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. இது வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதாவது உடம்பு ஏற பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புலாம் உடம்பு ஜாஸ்தி ஆகிடுதுங்க. இதை நம்ம கொள்ளை அடிக்கடி சாப்பிடும்போது அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது, பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதனால் இந்த கொள்ளு நீங்கள் சாம்பாராக, இப்போ கொள்ளு வேக வச்சு சாம்பாராக பயன்படுத்தினாலும் சரி, இதே போல் இது வேக வச்சு சுண்டல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை பல ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, கொள்ளு பாயாசம் கூட செய்யலாங்க. பல ரெசிபிகள் உண்டு. எந்த செஞ்சு சாப்பிட்றீங்களோ அப்போ எல்லாமே ஆரோக்கியமாக ரொம்ப நன்மைகள். ஓகேங்களா? இப்போ நம்ம தாளிச்சிடலாங்களா? எண்ணெய் காஞ்சிச்சிங்க. தாளிக்கு ஜீரகம், கடுகு நீங்கள் தேவைப்பட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஜீரகம் தாளிச்சிட்டோம். ஓகேங்களா? எண்ணெய் போட்டுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுங்க. பச்சை மிளகா, காஞ்சி மிளகா எதனா போடலாம். உங்களுக்கு விட்டுருந்தோம். இடிச்ச பூண்டு இல்லையா? இப்போ நல்லா நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச கொள்ளை எடுத்து இதில் போட்டுடலாங்க. இவ்வளோ தாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. மொத்த உணவு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா, உடம்பு ஆரோக்கியம் வேணும்னா அடிக்கடி இதை பயன்படுத்துங்க. அதாவது மெலிசா உள்ளவங்க,
எல்லாருமே சாப்பிடலாம். இருந்தாலும் குண்டாக உள்ளவங்க உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புலாம் கரையணும், உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொள்ளு ரெசிபி அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப நன்மைகள் உண்டு. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவி போடல, நீங்கள் தேங்காய் வேணும் கூட சேர்த்துங்க, இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பார்த்தோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ கொள்ளு சேர்த்துடலாம். அது சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூனு. அதாவது கொள்ளுக்கு போட்ட உப்பு கொள்ளு கரெக்டாக இருக்குது. இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் அதுவும் அதிகமாக சேர்க்கலைங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுண்டில் எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுந்தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொள்ளு சுண்டல் ரெடி. இது நல்லா கழுவி விட்டுங்க. சாப்பிட்டு ஒரு முறை உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு வேண்டாவது சாப்பிட வேண்டிய தண்ணி. ஓகேங்களா? உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சுங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு போல் மாற்றிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. இவ்வளோ தாங்க. இதே நீங்கள் வந்து இந்த ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது 3 டைமாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? அடிக்கடி அதே போல் வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். உடம்பு கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியே போயிடும்போது உடம்பு நமக்கு ஆரோக்கியம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். இந்த கெட்ட கொழுப்புலாம் உடம்பு சேர பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால் இது செஞ்சு சாப்பிடுங்க. பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த கொள்ளில் வந்து கொழுத்தவருக்கு கொள்ளை கொடு, இளைத்தவருக்கு எல்லை கொடுன்னு சும்மாவா சொன்னாங்க? சூப்பராக அந்த காலத்துலேயே ஒரு தமிழ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே அரைக்கலாம். இப்போ கொள்ளு சுண்டல் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 3 டைம் சாப்பிடுங்க. எப்போவுமே எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு சுண்டல் சூப்பராக அருமையாக செய்துட்டோம். இது வேறு லெவல் மருத்துவ குணம் இருக்குங்க கொள்ளில். ஓகேங்களா? அந்த எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றதை. அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க கொள்ளு சுண்டல். ஓகே, இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கொள்ளு சுண்டல் அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே காய்ஸ்.